கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அடுத்தவனது கடனை தீர்ப்பதாக வாக்களித்திருந்தால் அதனால் வருத்தப்படுவாய். நீ இத்தகைய செயல்களை மறுத்துவிட்டால் பாதுகாப்பாக இருப்பாய். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சரியான ஒரு ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் அப்படி என்றால் அடுத்தவனது கடனை தீர்ப்பதாக, கோபத்திலேயோ இல்லைன்னா ஏதோ ஒரு காரியத்திலேயோ நாம இன்னொருவருடைய பிரச்சனையை நாம் முடித்து தருகிறேன் என்று நாம் சொல்லக்கூடாது. அதனால நமக்கு ஒவ்வொரு நாளும் வருத்தம் தான். தேவனுடைய பிள்ளைகளை, மற்றவர்களுடைய காரியங்களுக்கு, மற்றவர்கள் மதியீனமாய் நடந்த சில செயல்களுக்கு நாம் பொறுப்பேற்க கூடாது என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அதனால நமக்கு தினம் எழுதும் போது வருத்தம் தான். ஐயோ, நம்ம இதை செஞ்சிட்டோமே, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இதை பண்ணாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று சொல்லி நாம் வேதனைப்படுவோம். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, எந்த காரியத்தை பிணைப்பட வேண்டுமோ அதுலதான் நீங்க பிணைக்கப்பட வேண்டும். பணத்துல பிணைக்கப்படக்கூடாது. மற்ற காரியங்களிலே ஜாமீன் போட காரியங்கள் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இத்தகைய செயல்களை நீ மறுத்துவிட வேண்டும் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அதை வெறுக்கணுமா? அதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், இனி ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம அப்படி இருந்திருந்தா, இனி மற்றவர்களுக்காக தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை கஷ்டப்படுத்துகிற எந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது. ஒருவேளை நமக்கு உதவி செய்யக்கூடிய திராணியும் பலனும் இருந்தா உதவி செய்து விட்டு விடணும். மறுபடியும் அவங்க எதிர்பார்க்க கூடாது. இல்லை என்றால் நாம் அமைதியா இருப்பது நல்லது என்று வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. இல்லை என்றால் வெகு பாடுபடுவான். ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம சொல்லிவிட்டு அதை செய்யாமல் இருந்தால் அதை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். என்னுடைய பிள்ளைகளை, வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி நம்ம ஆலோசனை எல்லாம் சரியாய் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்போம். எதிலையும் நம்ம விழுந்து விட மாட்டோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க வருகிறோம்ப்பா. இந்த நாளையில எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம்ப்பா. ஏசப்பா, நாங்க ஆண்டவரை எப்படி எல்லாம் நடக்கணும்னு வசனம் எவ்வளவு அழகா சொல்லி தருதப்பா. ரொம்ப கவனமா இப்படிப்பட்ட எங்களை மாட்டி விடக்கூடிய எந்த செயலும் எங்களுக்குள்ள வராம நாங்க எங்களை பாதுகாப்பா வைத்திருக்க நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.